உங்களுக்கு உட்காரும்போது வலி அதிகமா இருக்கு, எந்த பொசிஷன்லயும் உட்கார முடியல, சேர்லயோ பெட்லயோ இல்ல தரையிலயோ உட்காரவே முடியல, அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை பத்தியும் அந்த வலியை வந்து எப்படி குறைக்கலாங்கிறத பத்தியும் நான் இப்ப டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறேன்னா, நிறைய பேருக்கு வந்து சில காரணங்களால உட்காரவே முடியல, உட்கார்ந்தாலே வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காக்சிக்ஸ்ன்னு ஒரு போன் இருக்கு, எலும்பு. அதாவது அந்த உட்கார இடத்துல கீழே வரும், இதுதான் வந்து காக்சிக்ஸ் அப்படிங்கிற போனுன்னு சொல்லுவோம். இது வால் எலும்புன்னு சொல்லுவோம். இந்த வால் எலும்பு வந்து கரெக்டா பட்டக்ஸ் கீழே இருக்கு. இந்த வால் எலும்புல வந்து ஏதாவது அடிபட்டாலோ இல்ல அதுல ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டாலோ இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டாலோ வந்து வலி வந்து உட்கார முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த காக்சிக்ஸ்ங்கிற போன்ல வந்து வலி ஏற்படுறது தான் வந்து காக்சிடைனியா அப்படின்னு சொல்றோம் ஒரு பிரச்சனை இது. இந்த வலிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. ரொம்ப நேரம் உக்காந்துக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கும் வலி வருது, அதுக்காண்டி எல்லாருக்கும் வராது. பாடி வெயிட் அதிகமா இருக்கிறாங்க, அளவுக்கு அதிகமா அவங்க ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை செய்யறப்போ இந்த இடத்துல வந்து அதிகப்படியான ப்ரெஷர் போகிறதுனால இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரிக்ஷன் அதிகமா கொடுக்கறதுனால இந்த இடத்த சுத்தி இருக்கிற தசைகள் எல்லாமே வந்து வலி கொடுக்கும். அதே போல சடனா கீழே விழுறாங்க, உட்கார்ந்த பிறகு கீழே விழுறாங்க அப்படின்னா இந்த காக்சிஸ் போன்ல வந்து ஏற்படுற அடினாலையும் வலி வரும். அதே போல ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுனால நிறைய பேர் கீழே விழுறது, சைக்கிள் வந்து உட்கார்ந்தபடியே வந்து ஹில்ஸ் மலை மேலே ஏறுறப்போ உட்காந்துக்கிட்டே ஓட்டுறது, உட்காந்துக்கிட்டே இறங்குறது, அப்போ அந்த ஸ்பீடு அதிகமா அன்னியவனா வந்து சைக்கிள்ல வர்றப்போ அந்த பாட்டம் ஆஃப் த பட்டாக்ஸ்ல வந்து நல்லாவே வந்து ப்ரெஷர் ஏற்படும். இப்படி இந்த ப்ரெஷர் ஏற்படுறதுனால ஏற்படுற வலிதான் வந்து காக்சிக்ஸ்ல ஏற்படும். அதுதான் காக்சிடைனியா. காக்சிக்ஸ்ங்கிற போனை சுத்தி நிறைய மசில்ஸும் இருக்கு, லிகமெண்ட்ஸும் இருக்கு, அதே போல நரம்புகளும் இருக்கு. இந்த காக்சிக்ஸ்ங்கிற போனை சுத்தி இருக்கிற மசில் பேர் தான் வந்து நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காக்சிக்ஸ் போன்ல இன்ஃப்ளமேஷனோ இல்ல இன்ஜுரியோ ஏற்படுறதுனால வலி வந்து பட்டக்ஸ் பகுதியில வந்து, அதாவது கீழே உட்கார்ற பகுதியில வந்து அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், உட்காந்தாலே வந்து குத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து கால் வரைக்கும் கொஞ்சம் மதப்பு இருக்கும், மரத்து போற சென்சேஷன் இருக்கும், டிங்லின்னு சொல்லுவோம், அப்படியே விறுவிறுன்னு வலி வந்து இறங்கும். எந்திரிச்சு நின்றுட்டோம் அப்படின்னா வலி குறைஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த இடத்துல அடிபட்டிருக்கு காக்சிக்ஸ் போன்ல அப்படின்னா இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து இந்த காக்சிக்ஸ் போன்ல தான் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இந்த மசில்லையும் வந்து நமக்கு டேமேஜ் ஏற்படுறதுனால இந்த மசில் வந்து நம்ம யூரின் போகிற சென்சேஷன் மற்றதுக்கெல்லாம் பிளாடர் மசில்ஸ்க்குலாம் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. அதனால இன்னும் சிவியராக அடிபடுறவங்க வந்து காலோட பவர் வீக்னஸ் ஆகும், யூரின் போகிற சென்சேஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், பிளாடர் யூரின் வந்து சுத்தமாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போக முடியாத சூழ்நிலை இருக்கும், யூரின் போகிறப்ப எரிச்சல் இதுவும் இருக்கும். இந்த காக்சிஸ் போனில் ஏற்பட்டிருக்க இன்ஜுரினாலேயோ இல்லை இன்ஃப்ளமேஷனாலேயோ ஏற்பட்டிருக்க வலியையும் அதோட காம்ப்ளிகேஷனான யூரினரி ப்ராப்ளம்ஸையும் வந்து குறைச்சி அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கு. அந்த எக்ஸசைஸை வந்து நான் இப்போ டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இது வந்து கேட் கேமல் பொசிஷன். இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காலும் இந்த ஹிப்பும் ஷோல்டரும் வந்து ஈவனாக இருக்கணும், காலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஷோல்டர் வந்து கையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த பொசிஷனில் இருந்துட்டு தலையை வந்து நல்லா மேலே தூக்கணும், இடுப்பை வந்து கீழே நல்லா ப்ரெஷர் பண்ணணும். இது பண்ணுறப்போ அந்த காக்சிக்ஸுங்கிற போன் வந்து நல்லா கீழே இறங்கி ரிலாக்ஸ் பண்ணும். இது ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நியூட்ரல் பொசிஷனுக்கு வரணும். அதுக்கப்புறம் திரும்ப தலையை கீழே குனியணும், முதுகு வந்து நல்லா மேலே தூக்குன மாதிரி இது ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறப்போ அந்த காக்சிக்ஸ் போன் வந்து நல்லா வெளியே ரிலாக்ஸாக தள்ளும், ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப மேலே, அப்போ வந்து கீழே வந்து நல்லா இடுப்பு இருக்கணும். இது 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்து திரும்ப கீழே குனியணும். இது கேட் கேமல் பொசிஷன். இது வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஈவினிங் நைட்டுன்னு சொல்லி ஒரு 3 டைம்ஸ் டே வந்து செய்யலாம். இந்த கேட் கேமல் எக்ஸசைஸ் செய்யறதுனால இந்த காக்சிக்ஸில் இருக்க ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும், உள்ளே வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்னு சொல்லுவோம், அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆகும், நல்லா லென்த்தன் ஆகும். ஏன்னா சுருங்கி இருக்கிறது வந்து அழுத்தி பிடிச்சிருக்கிறதுனாலே வலி இருக்கும், அதனால அது நல்லா லென்த்தன் ஆகும். ரெண்டாவது என்னன்னா அந்த காக்சிக்ஸோட போன் வந்து நல்லா ப்ரெஷர் ஆகி உள்ள இருக்க டிஷ்யூஸ் எல்லாத்தையும் அழுத்திட்டு இருக்கும். அதே போல அந்த மசில்ஸ் எல்லாம் இறுக்கி பிடிச்சிருக்கும், பட்டக்ஸ் மசில் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாமே இறுக்கி பிடிச்சிருக்கும்.
அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் எப்படின்னா, இதே போல முட்டி போட்ட மாதிரி அந்த கேட் கேமல் பொசிஷன்ல இருந்த மாதிரி இருந்துட்டு ஒரு காலை பின்னாடி தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சுட்டு இந்த காலை வந்து நல்லா உள்ள கிராஸ் பண்ணி உள்ள விட்டுட்டு நல்லா கீழே பட்ட மாதிரி செஸ்ட் வந்து நல்லா கால் முட்டியில ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்படி பண்றப்போ ப்ரெஷர் வந்து இப்படி கீழையும் மேலேயும் வந்து நல்லா கொடுக்கறதுனால அந்த காக்சிக்ஸ் வந்து நல்ல டென்ஷனா இருக்கிறது வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் முக்கியமா வந்து நல்லா லென்த்தன் ஆகும். இது வந்து ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அதே போல வந்து அடுத்த கால், இந்த காலை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு இந்த காலை நல்லா ஹோல்ட் பண்ணி, சப்போஸ் இந்த பொசிஷன் வந்து பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு பில்லோ வந்து உள்ள வச்சுக்கலாம். இது போல நடுவில் ஒரு பில்லோ வச்சுட்டு சப்போர்ட் பண்ணி அது மேல கொஞ்சம் நல்லா படுத்த மாதிரி தலையை நல்லா கீழே வச்சு செஸ்ட் வந்து நல்லா காலில் படுற மாதிரி இருக்கணும். ரொம்ப செய்யவே முடியல அப்படின்னா தான் வந்து ஒரு பில்லோவோ 2 பில்லோவோ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு செய்யலாம். இது மூட்டு தேய்மானம், மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்க செய்யாதீங்க. 1 மினிட் ஹோல்ட் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் a day வந்து 2 காலுக்கும் மாற்றி மாற்றி செய்கிறப்போ அந்த காக்சிஸோட டென்ஷன் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். அடுத்தது 3வது வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகணும். அந்த காக்சிக்ஸ் போனை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகணும். முக்கியமாக வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த இடத்துக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உள்ளே இருக்க இன்ஃப்ளமேஷன் நல்லா குறையும். ஸ்ட்ரென்தனிங் ஆச்சுன்னா வலி நல்லா வேகமாக குறையும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் எப்படின்னா, படுத்துக்கிட்டு ஒரு நீங்கள் ஸ்டூலில் கூட கால் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டூல் இருந்தால் ஸ்டூலில் கூட கால் வச்சுக்கோங்க. இல்லை இது போல் கொஞ்சம் ரைஸ்டாக ஒரு சப்போர்ட் இருக்க இடத்துல நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு இடுப்பை நல்லா ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணும். ஒரு 10 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். திரும்ப ரைஸ் பண்ணணும். உங்களால் 15 செகண்ட் இல்லை 20 செகண்ட் இல்லை 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் கூட பண்ணுங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து வலி சீக்கிரம் குறையும், மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆனாதான் ஒரு இடத்துல இருக்க இன்ஃப்ளமேஷனோ இல்லை காயமோ வந்து சீக்கிரம் வந்து ஹீலிங் ஆகும். அதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ஹீலிங் ஆகிறதுக்கும் சரி, ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு 15 ரிப்பீட்டேஷன் சொல்லி 3 டைம்ஸ் a day வந்து பண்ணலாம். இன்னொன்று வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான். அந்த பெல்விக் ஃப்ளோர் சுற்றி இருக்கிற மசில்ஸையும் ஸ்ட்ரென்தனிங் ஆகணும், ப்ளஸ் வலியும் குறையணும். அப்படின்னா இது போல் கவுந்து படுத்துட்டு காலை வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக வச்சுட்டு ரைஸ் பண்ணணும். உங்களால் எந்த அளவு ரைஸ் பண்ண முடியுதோ ரைஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் சைடாக திரும்ப கொண்டு வந்து திரும்ப உள்ளே வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். இது ஒன்று 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் திரும்ப ரைஸ் பண்ணி சைடாக கொண்டு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி சென்டராக கொண்டு வந்து வைக்கணும். இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு 3 டைம்ஸ் a day செய்கிறப்போ நல்லா மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அந்த குளூட்டியஸில் இருக்கிற ப்ரெஷர், காக்சிஸில் இருக்கிற ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். காக்சிஸோட பெயின் வந்து நல்லா குறையும். இன்ஃப்ளமேஷனும் வந்து நல்லாவே குறைஞ்சிடும். எக்ஸசைஸ்லாம் செய்ய செய்ய அந்த காக்சிக்ஸில் ஏற்பட்டிருக்க இன்ஃப்ளமேஷனும் குறையும், வலியும் குறையும். அது போக நீங்கள் ஐஸ் டியூப் மசாஜும் வந்து அந்த வலி இருக்கிற இடத்துல வந்து 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் 3 டைம்ஸ் a day வந்து கொடுக்கலாம். உட்காரும் போது காக்சிக்ஸ் குஷன் அப்படின்னு இருக்குது, காக்சிஜல் குஷன் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் ரிங் பில்லோ அப்படின்னு இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த செய்தும் குறையல, மருந்து மாத்திரை எடுத்தும் குறையல, எக்ஸசைஸ் பண்ணியும் குறையல அப்படின்னா எங்களோட சென்டரில் வந்து இந்த பெயினுக்கு வந்து சில அட்வான்ஸ் ஃபிசியோதெரபி ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறோம். அது மூலயமா பெயினை வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் குறைக்க முடியுமோ குறைச்சிருவோம். குறைச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சில ஹோம் ப்ரோக்ராம்ஸ் சொல்லுவோம். அதுபடி நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா திரும்ப வராது. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, உங்கள் ரிப்போர்ட்ஸும் அனுப்புங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டைரெக்டாக கூட ஃபோன் பண்ணி கேளுங்க. ட்ரீட்மெண்ட் வேணும்னா அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான வழியிலேருந்து முழு நிவாரணம் கொடுக்கறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். தேங்க்யூ.